அண்ட் பரத், ஹவ் ஆர் யூ லைக்கிங் சென்னை? எப்படி இருக்கு இங்க? தமிழ்லாம் நான் பேசுறத புரிஞ்சுக்கிறீங்க, அது தெரியுது. இந்த ஃபில்ம் ஐ ஹேவ் ஒன்லி டப் த நீங்களே தமிழ்ல பேசி. எஸ் ஆமா ஓகே. நானே வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். யூ ஜஸ்ட் டேக் த லைன் பிஃபோர். நான் ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை, டைலாக்லாம் நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை டைம். அவர் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வருவார், ப்ரிப்பேர்டாக வருவார். இவங்க தான் வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஒரு நாள் வந்துட்டு வி ஆர் ஷூட்டிங் கிளைமேக்ஸ் பின்னிமில்ல. அப்போது அவங்க லியோ ஆர்டிஸ்ட் டெட் கிளாஷ் லியோக்கு. ஆமாம் ஆமாம், நாங்கள் லியோக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா கூட லியோ அவங்க படம் வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக, ஐயோ அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இது மாதிரி வருது. அர்ஜுன் பேசினார், இது மாதிரி லியோ கேட்குறாங்க சார். ஐயோ என்ன இவ்வளோ பெரிய படம், ப்ளீஸ் இமீடியட்டாக பண்ணுங்கள், விஜய் சார் இருக்காங்க, லொக்கேஷன் நல்ல கிரேட் டைரக்டர், பண்ணுங்கள் உடனே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு டேட் கிளாஷ் கிளைமேக்ஸில் ஆகிடுச்சு. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல, அவருக்கு லொக்கேஷனும் தெரியல. நானும் லொக்கேஷன் பேசிட்டே இருக்கோம். சார் இப்போ அம்சம் அவங்க காஷ்மீரில் அங்கே விஜய் சார் கூட முக்கியமான ஒரு ஃபைட் காம்பினேஷன். 4 நாள் ஃபைட்டில் ஆக்சுவலாக இவங்க ஒரு நாள் தான் கொடுத்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து நாங்கள் அவங்க அவங்க ட்வின் பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்கள் டூப் போட்டு இந்த என்னடா இந்த ஒரு குட்டி பையனுக்கு வந்த சோதனை. அவன் வந்து என்ன கேர்ள் ட்ரெஸ் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நான் இருக்கா அவன் கண்ணில் தண்ணி ஊத்துது, அவன் பேக் ஷாட்ஸ். தாதா நடிச்சவர், அவன் செம்ம ஆக்டர். அவர் அங்கிள் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் ட்ரெஸ் போட போறேன்னு தெரியாது அவனுக்கு. நாங்கள் கேர்ள் ட்ரெஸ் போட்டோன்னே அவர் அழுக ஆரம்பிச்சு. ஆனால் அதில் ஒரு என்ன ஆச்சுன்னா, எல்லாமே பேக் ஷாட் எடுக்க, ஃப்ரண்ட் ஷாட் எடுக்க முடியாது இல்லையா, அப்படின்னு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டோம். லாஸ்ட் நாள் வந்துட்டு மேடம் சொல்கிறாங்க என்கிட்ட, அங்கிள் டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ ஒன் டேக் எவ்ரி திங். இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட. ஆமாம், அங்கிள் டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ ஒன் டேக் எவ்ரி திங்னா 1 டேக் தான் கொடுத்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ஷீ woke up till 5:45 மார்னிங். ஐ ரிமெம்பர் தட். ஆமாம், 5:45 ஷீ ஸ்லெப்ட் பிரதர். நோ, அந்த ஒரு காலில் டெட்ரஸ் ஷாட்லாம் வந்து 5:45 கிடைக்கிறோம். ஷி வாஸ் அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவசியம் கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு ஷி வாஸ் திம்மம். ஐ ரிமெம்பர் ஷி கேம் அண்ட் டோல்ட், I'll give you everything one take, don't worry. So cute, so cute. But Ilan, விஜய் சார் owes you one. டெஃபினட்டா அடுத்த படத்துல ஏதாவது ஒன்று நல்ல கேரக்டர் கொடுத்துடணும். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்து அதுக்கு ஃப்ராக்கை மாட்டி முடிய மாட்டி அழ விட்டு. இவங்க பின்பற்றி இருந்தாங்க, இல்லைன்னா என்ன பண்றது, என்ன இருக்கிறது. ஓ அந்த மாதிரி சொல்றீங்க. பட் இருந்தா அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்கிறது வந்து எனக்கு புரியுது டெஃபினட்டா. அண்ட் சார், அதாவது யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஹியர். என்ன அப்படின்னா வந்து யூ ஆர் சச் அ ஹேண்ட்ஸம் ஆக்டர். ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே நோட் பண்ணுறது அதுதான், ரொம்ப அழகாக இருக்கார் அப்படிங்கிறது. த வே ஹி ஹஸ் பீன் கேரிங் ஹிம்செல்ஃப் ஃபார் சச் அ லாங் டைம், த வே ஹி லுக்ஸ், த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி உங்களோட எஃபர்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹியூமாங்கஸ். ஒவ்வொரு படத்துலையுமே அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி அங்கே இருக்கீங்க, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது கூட எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அருண் விஜய் பிரதர் டிசர்வ்ஸ் எவ்ரி திங், ஹி டிசர்வ்ஸ் ஆல் தி சக்ஸஸ் அண்ட் எல்லாமே அப்படிங்கிறது தான் வந்து அத்தனை பேரும் அன்போட சொல்கிறாங்க. ஆனால் மேலே 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 ஏறி ஏறி நீங்கள் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க்கு, இன்னும் நிறைய வந்து இன்னும் எடுத்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசை வந்து அது இன்னும் ஸ்டண்ட் டபுள் ஏன் வேணாம் நீங்க, அதுதான் எனக்கு வந்து கேட்கணும். ஜெனரலி என்னோட படங்களை நான் யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா அது முன்னாடியிலேருந்து கேபிட்டஸ் திங். ஸோ அதனால நம்ம அதுக்கு தானே ட்ரெயின் ஆயிருக்கோம். அண்ட் அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. நம்ம பண்ணும் போது அது இன்னும், ஏன்னா என் பாடி லாங்குவேஜ் வேறு, அவங்க பாடி லாங்குவேஜ் வேறு. ஸோ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஷாட் ஐ ஃபீல் தட் நம்ம கொடுக்கும் போது அதோட இம்பேக்ட் வேறு அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், படத்தோட ஸ்டண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்னவோ தெரில. அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வரவேற்பும் அந்த லவ்வும் இன்னும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகிட்டு இருந்து எப்போதுமே இருக்குது. ஸோ அந்த தர்ஸ்ட் டு டூ மோர், டு டூ பெட்டர், தட் இஸ் தி ரைட் வேர்ட். ஆசைங்கிறதை விட அந்த ஒரு தாகம், தி தர்ஸ்ட், யா. ஸோ அது வந்து இன்னும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, பிகாஸ் ஆஃப் த லவ் தே ஆர் கிவிங் மீ. அண்ட் அது என்றைக்குமே ஐ திங்க் இட் ஒன்ட் ஃபேட் அவுட். ஸோ போதும்னு என்றைக்குமே நான் நினச்சதில்லை. ஸோ ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் நம்ம பண்ணதை விட இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் வுட் பி இன் அ டிஃப்ரெண்ட் பார் லெவல் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் த ஃபில்ம் நீடட் சம்திங் நியூ. ஏன்னா விஜய்க்கு இது ஒரு நியூ ஜோன். அண்ட்
ஸோ இதில் நம்ம உள்ளே வரும்போது யூனோ வி ஹாவ் டு டச் ஒன் பார். ஏன்னா இது லண்டன்லலாம் ஷூட் பண்ணும்போது இப்போ ஹி ஹட் டேக்கன் பெர்மிஷன் அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டு ஆல் த மெயின் ஸ்ட்ரீட்ஸ் பஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் சில ட்ரெய்லரில் ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, அந்த பில்டிங்க்கு நடுவில் ஒரு இது இப்போ ட்ரோனை வச்சு. அங்கே ஆக்சுவலாக ட்ரோனே போகக்கூடாது. அவங்க வந்து எப்படி பெர்மிஷன் வாங்கினாங்க, எப்படி சார் எடுத்த அவர் போய் விஜய் சார் அப்படின்னு உடனே அவர் மூஞ்சியை பார்த்துட்டு ஓகே சார் எடுத்துக்கோங்க அப்படின்னு இல்ல, இருப்பாங்க சார். பல டிஃபிகல்ட்டிஸில் தான் எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி அண்ட் அந்த பஸ்ஸில் ஒரு ஆக்ஷன் இருக்கு. இதில் தெரியும் உங்களுக்கு, ட்ரெய்லரில் ஒரு 2 ஷாட் வரும். ஸோ அதில் தான் என்னோட லிகமெண்ட் டேர் ஆச்சு. ஸோ அந்த பிகினிங்கே ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் த ஷூட். ஸோ இதுக்கப்புறம் வி ஹேவ் another 60-70 டேஸ் ஆஃப் ஷூட். இதை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் என்னோட வலி கிளி காமிச்சேன்னா இவங்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, பயந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ மேட் ஷுர் அது வந்து வெளியில் தெரியாமல் வச்சுக்கணும் அண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட இதுவாக இருந்தது. பட் அதுக்கு இல்லாமல் ஐ பீன் இன் பிட்வீன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆன் கால் ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஷார்ட்லேயே யாருக்கும் தெரியாமல் கேரவனில் உட்கார வச்சுட்டு ஐல் பி டூயிங். அண்ட் கேரளாலேருந்து ஆயில், ஹாட் ஆயில் இதெல்லாம் வந்து வச்சு நைட்டு ஷூட் எத்தனை டைம் போனாலும் அதை போய் வச்சு தென் தட்ஸ் ஹவ் ஐ குட் புல் இட் ஆஃப். ஏன்னா இட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இவ்வளோ பெரிய படம் அண்ட் அவ்வளோ என்னோட இட்ஸ் மை லார்ஜஸ்ட், ஐ திங்க் என்னோட கெரியரில் இட் இஸ் மை ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம். ஏன்னா ஃபுல்லாக ஷார்ட் இன் லண்டன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமி வந்து இப்போ ஷி ஐ திங்க் ஷி ஃப்ளூ டவுன் 4-5 டைம்ஸ். ஷி வெண்ட் பேக் அண்ட் கேம் பேக் பிகாஸ் அவங்களுக்கும் ஷி ஹேட் சம் இது ஸோ டேட் கிளாஷு. ஆமாம் ரெயின்ஸில், ஆமாம் ரெயின்ஸ்னால அவங்கள திருப்பி. ஸோ இது எல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு நாள் கூட டிலே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு இந்த படம் பண்ணும்போது. சில்வா மாஸ்டர் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் வந்து அந்த ஏன்னா எங்களோட மாதேவ் சார் வந்து இவரோட ராஜமௌலி சாரோட அப்பா ஸ்கூல்னால எல்லாமே கிராண்டாக திங்க் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு எஸ்கேப்பு இல்லை ஒரு விஷயம் எல்லாமே ஆல் தி ஆக்ஷன் பிளாக்ஸ் வேர் கிராண்ட். அண்ட் அதில் எல்லாம் அவ்வளோ ஸ்டண்ட் பீப்புள். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஐ திங்க் சில்வா மாஸ்டர் புல் இட் ஆஃப் ரியலி வெல். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது எவ்ரி ஒன் வில் ஆல் பி ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி சீட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்தே தெல் பி க்ளூட். பட் ஆனால் அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் தி ஆடியன்ஸ் வில் பி க்ளூட் ஆன் டு த ஸ்க்ரீன்ன்றது 100%. ஸோ அவர் சொல்லும் போதே தெரியுது வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸாக ஆஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு வந்து அது ஒரு ஃபுல் ஆன் ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினெட்லி ஹி டிசர்வ்ஸ் ஆல் த சக்ஸஸ் அண்ட் த அப்ரிசியேஷன் ஃபார் ஹிஸ் எஃபர்ட்ஸ்.